ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய முழு சூரிய கிரகணத்தை பற்றின நிறைய விஷயங்களையும், கிரகணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றியும் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த பதிவில் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் ஆகஸ்ட் 12க்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்குது, இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும், மேலும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இதை பற்றி எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 12, ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான சூரிய கிரகணம். கிரகணம் அப்படின்றதே ஒரு அற்புதமான நிகழ்வு தான். அதுலேயும் பார்க்கும்போது இப்போ நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணமும் கூட. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கடகராசியில் தாங்க நிகழப்போகுது. முழுமையான கிரகணம் நிகழக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா சுமார் 4 மணி நேரம் 23 நிமிடங்கள் வரைக்கும் இந்த கிரகணம் இருக்கும். இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா வரக்கூடிய 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு இந்த முழுமையான சூரிய கிரகணம் நடைபெறப் போகுது. மேலும் இந்த கிரகணத்தை இந்தியாவில் இருந்து பார்க்க முடியாது அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மேலும் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணத்துக்கு அப்புறமா நீங்கள் நினச்சதை எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ, என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தாராளமாக செய்யுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பேர் கன்னிராசி நேயர்களுக்கு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டூர் மாதிரி நீங்கள் போயிட்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகமாக கிடைக்குங்க. ஆனால் வேலையில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய பிரச்சனைகளானது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி, மன நிம்மதி, மனசுக்கு அமைதி அப்படி எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் நடந்துக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வேலை மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமே தவிர மற்றபடி பெருசாக வேறு எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லை. அதனால் வரக்கூடிய நாட்களை தைரியமாகவே நீங்கள் எதிர்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை, இந்த விஷயந்தான் என் மனசை போட்டு உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்க, அவதூறாக பேசுனாங்களோ அது எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடும். ஸோ பரிபூர்ணமாக எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அலுவலகத்தில், குடும்பத்தில் இவங்க எல்லா இடத்துலையுமே உங்களை பற்றின எண்ணங்களானது மாற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வேறு மாதிரி அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கக்கிட்ட அந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்குங்க. 3 மற்றும் 8 செவ்வாய் பகவான் 10வது இடத்துல வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமிங். கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக இராணுவம், போலீஸ், தளபதி, உடற்கூறு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ கட்டாயமாக இந்த துறையில் நீங்கள் யாரும் இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி உடற்பயிற்சிகளுக்காக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய, அதாவது ஜிம் யாரும் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டைமில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். செவ்வாய் 10ல் இருக்கிறார் அப்படின்றதுனால சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இது சட்ட சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். ஸோ பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா 11ல் குரு பகவான் இருக்கிறாரு. 11ல் குரு இருக்கிறதுனால அந்த குரு உச்சமாக வேறு இருக்கிறார் அப்படின்றதுனால பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க. பணவரவு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி லாபங்களும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அபரிவிதமான லாபங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இருங்க. ஏன்னா எதை தொட்டாலுமே தொட்டது எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே துணிந்து செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. 12ல் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறாரு. ஸோ 12ல் சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால நிறைய விரயங்களானது ஏற்படும். நிறைய செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் எதுக்கெலாம் செலவு பண்ணுவீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் எதுவும் ஒரு பதவிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை
வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க, வீடு கட்டுறீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது வந்து செய்கிறீங்க, நகை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சுப செலவுகள் வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செலவு சுப செலவாக இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக தான் வந்து செய்வீங்க. பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த விஷயங்களில் கவனமாகவே இருக்கணுங்க. எது செஞ்சாலும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். கவலைகளை எல்லாம் மறந்துட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கிய பல நாள் இருக்கும். ஸோ அந்த நிம்மதியான தூக்கம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வானது இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மட்டும் இல்லாமல் கன்னிராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய பயணங்கள் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. 4ஆம் இடத்துல வேறு சனி பகவான் இருக்கிறாரு, சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறாரு, அதே மாதிரி சுக்கிரன் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய பணம் வச்சுருக்கீங்க, இல்லை வெளியில் எங்கேயும் லாங்காக போகிறீங்க அப்படின்னா திருட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. யாரும் திருடிட்டு போயிடுறது, இல்லைன்னா நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகிற பொருள் வந்து தொலைஞ்சு போகிறது, இதுக்கெல்லான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக எதையும் இங்கே எடுத்துகிட்டு போக வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிறதையும் வந்து தவிர்த்துக்கோங்க. இந்த டைமில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த தப்பை செய்யலை அப்படின்னாலும் தவறான புரிதல் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகளானது வந்துடலாம். பார்த்து கவனமாக நிதானமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் துர்க்கையை வந்து வழிபாடு செய்கிறது, துர்க்கைக்கு வந்து வேள்வி செய்கிறது, துர்கா சோஸ்திரம் வந்து படிக்கிறது, எலுமிச்சப்பழம் தீபம் போடுறது, இது மாதிரி துர்க்கை அம்மனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும், நல்ல வழிகளை வந்து கொடுக்கும். ஸோ முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கட்டாயமாக இந்த ஒரு வழிபாட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்து செய்யுங்க. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த வழிபாடு செய்யுங்க. ஸோ செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டாம். நம்பிக்கையோட முழு மனசோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் அதிலேருந்து மாற்றம் கிடைக்கும். தைரியமாக வந்து செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி, அதாவது அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை. ஸோ அந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்லேயே வந்து 2 நாள் வந்து அமைதியாக இருந்திருக்கணும். அதே மாதிரி ஆகஸ்ட் லாஸ்ட்டில் 28, 29 இந்த 2 நாட்களுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் தான். வழிபாடு அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன், துர்க்கை வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம். அதே மாதிரி அதிர்ஷ்டமான திசை என்ன அப்படின்னா கிழக்கு திசை. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமான எதுவும் விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஒரு நீங்கள் கடையை வைக்கிறீங்க, இல்லை வீடே கட்டுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கான வாஸ்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதுதான். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தொழில் பொருளாதார ரீதியாக சாதகமான விஷயங்களானது உங்களுக்கு நடக்குங்க. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா ஆரோக்கியத்தில், ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதுசு புதுசாக பொறுப்புகள் கூட கிடைக்குங்க, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இல்லைனா சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எக்கச்சக்கமாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த டைமில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. தைரியமாக வந்து செய்யுங்க. அதே மாதிரி புதுசாக எதுலேயும் முதலீடுகள் செய்ய வேண்டாம். ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல தொழில் இருக்குது, நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது, நல்ல பண வரவு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை எதுவும் கிடையாது. வருமானம் வந்து நல்லாவே வந்து உயர ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு பண வரவு வருங்க. ஒரு வழியிலிருந்து மட்டும் வரல, பல வழிகளில் இருந்து பணம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு சுபகாரிய செலவுகளானது இருக்கலாம், இல்லைனா தேவையில்லாத பயணங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இந்த மாதிரி இதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வரவு உங்களுக்கு என்ன தான் இருந்தாலுமே கூட அந்த செலவை வந்து கட்டுப்படுத்துங்க. செலவை கட்டுப்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சேமிப்பு அப்படின்றது கிடைக்கும். இந்த சேமிப்பு எதுக்காக அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். கண்டிப்பாக பின்னாடி ஃப்யூச்சர் அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த எதிர்காலத்துக்காக நீங்கள் இப்போலேருந்தே சேமிக்க பழகுங்க. அந்த சேமிப்பு தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடைசி காலத்தில் கை கொடுக்கும். குடும்ப சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக வந்து இருக்க முடியுங்க. அதனால் குடும்ப ஒற்றுமைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரியான வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு வந்து கைக்கூடி வரும். மேலும் இந்த காலகட்டங்களில் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். இக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுடைய உறவினர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரிங்க, அதே மாரி ரிலேஷன்ஸும் சரி, நமக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அப்படிங்கும்போது, வேற என்ன வேணும்? நம்மள சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய நல்ல ஆதரவு, நல்ல எண்ணங்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது, நிச்சயமா நம்பளும் வந்து நல்லபடியாவே இருப்போம். அதே மாரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா தாங்க நீங்க இந்த டைம்ல இருந்தாகணும். ஏன்னா, ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ, வேலைப்பளு அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலேயே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். மன அழுத்தம் வந்து வந்துடும். சோர்வு ஏற்படும். ஸோ, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதே நேரம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள பொறுத்து, நீங்க சாப்பிடாம, தூங்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ, அடிக்கடி வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்ல அப்படின்றதுனால, வெளியில உணவுகள் சாப்பிட்றது, இல்ல வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளா சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல சமைத்த உணவுகள சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உணவு கட்டுப்பாட்டோட இருந்தீங்க அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட்ல எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்து வேணும். அதாவது உங்களுடைய கல்வி, திருமணம் இந்த மாரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, மறக்காம உங்களுடைய சுய ஜாதகத்த வந்து பரிசோதனை செய்துக்கோங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான தசாபுத்திகள் நடக்கும். இந்த தசாபுத்திகள் எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்து பலன்களும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து மாறுபாடு அடையுங்க. அதனால அதெல்லாம் வந்து நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் பார்த்துக்கோங்க. மேலும் இந்த பதிவுல பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்றத முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். அந்த பரிகாரத்த நீங்க நம்பிக்கையோட வந்து செய்யுங்க. கண்டிப்பா வந்து நிறைய நல்லது நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்ட தேவதை உங்கள வீடு தேடி வந்து உங்கள வந்து வழிநடத்த போறாங்க. அதனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்கப் போகுது. கிரகண நாளாச்சே அப்படின்னு நினச்சா நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த கிரகணம் இந்தியாவுல தெரியாது அப்படின்றதுனால பெருசா பாதிப்புகள் யாருக்கும் இல்ல. அதுலயும் கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கு. சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுடைய தன்னம்பிக்கை உயர ஆரம்பிக்கும். உற்சாகம் வந்து கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தாரோட நீங்கள் நண்பர்களோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதிநிலை அப்படின்றது நல்ல அளவில் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஜுவல் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், இதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இந்த டைமில் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் இல்லைனா மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் ஆன்மீக தொடர்பான விஷயங்களிலும் நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க. ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் ஒரு சிலருக்கு புனித யாத்திரை போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் என்னென்ன பயன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கிறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க. இந்த ஒரு எளிமையான தானத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.